குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்று ரிடக்ஷனில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்பனை வச்சு எப்படி ரிடக்ஷன் செய்கிறது, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைட்ரஜனை வச்சு எப்படி ரிடக்ஷன் செய்கிறது, அதுக்கடுத்து மெட்டல்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸை வச்சு நம்ம எப்படி ரிடக்ஷன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மெல்ட்டிங், சும்மா ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறது மூலமாக எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது, அதாவது இம்ப்யூரிட்டிஸை எப்படி இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸை எப்படி சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணும். சரிங்களா? ஸ்ட்ராங் ஹீட் பண்ணி இன்ஃபியூசிபிள் இம்ப்யூரிட்டிஸை சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்ற ட்ரை பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பிறகு தான் என்னது ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஃபியூசிபிள் அல்லது இன்சாலிபிள் கரையக்கூடிய மாசுக்களாக மாற்றுறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி கரையக்கூடிய மாசுக்களாக மாற்றுவோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் இப்போ ஸ்மெல்ட்டிங். சரி, டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேலே ஒரு எவாலுவேட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களே, மெக்னீசியம் கார்பனேட் இஸ் calcined to obtain magnesia which is used to refractory bricks. ரைட், த டீகம்போசன் ரியாக்ஷன். டீகம்போசன் என்னதுப்பா உங்களுக்கு தெரியும், பெரிய மாலிகுல் என்ன போகிறது, சின்ன மாலிகுலாக போகிறதுக்கு பிறகு என்னது டீகம்போசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல மெக்னீசியம் கார்பனேட்னா என்ன ஃபார்முலா, MgCO3. இதான் மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் டீகம்போஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணும். ஸ்ட்ராங் ஹீட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், மெக்னீசியம் ஆக்சைடும் என்ன கேஸ் லிபரேட் ஆயிரும், CO2 கேஸ் லிபரேட் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுப்பா கால்சினேஷன். ஏன்னா கால்சினேஷன் என்னது, ஸ்ட்ராங் ஹீட்டிங், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சன். அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்ட்ராங் ஹீட்டிங். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. சரிங்களா? ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் மெட்டல் ஆக்சைடு கேன் பி reduced to crude metal using suitable reducing agent like carbon monoxide, hydrogen, metals, aluminum or alkali metals, etc. The reactive metals such as sodium, etc. And the choice of reducing agent depends upon the nature of the metal. எந்ததுக்கு இந்த மெட்டல் ஆக்சைடுக்கு இந்த reducing agent தான் போடணும் அப்படின்றத நம்ம எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா எல்லிங்கம் டயக்ராம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த எல்லிங்கம் டயக்ராம் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் கேனாட் பி யூஸ்டு எஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் as சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், எக்ஸெட்ரா. கார்பனை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, கார்பனை வச்சு நீங்கள் எதை ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ் லைக் வந்துட்டு என்னது, அந்த ஜிங்க்கு. கார்பன் கேனாட் பி யூஸ்ட் எஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். சோடியம், பொட்டாசியம், அலுமினியத்தை நீங்கள் கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடை வச்சு நீங்கள் எதை ரெடியூஸ் பண்ண முடியாது, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினா, இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் என்னென்னா ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா இன் திஸ் மெத்தட். இப்போ வாட் இஸ் மீன் பை ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின் இருப்பாங்க. ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. இதட்டிக் ஃப்ளக்ஸ், இன்னொன்று என்னதுப்பா பேசிக் ஃப்ளக்ஸ். இப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்துட்டு பேசிக் நேச்சராக இருந்தால், நீங்கள் வந்துட்டு அசிட்டிக் நேச்சராக இருந்தால் நீங்கள் என்ன ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும், பேசிக் ப்ளஸ். ஆப்போசிட், ஏன்னா ஆசிட்டும் பேஸும் என்ன பண்ணும், ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். ஆசிட்டும் பேஸும் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதனால் நீங்கள் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அசிட்டிக் நேச்சராக இருந்தால் பேசிக் ப்ளஸ், பேசிக் நேச்சராக இருந்தால் அசிடிக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதை நீங்கள் அந்த கேங்கு பார்ட்டிகுல்ஸில் ஆட் பண்ணணும். அதான் இம்ப்யூரிட்டிஸ். கேங்கு தானே இப்போ இம்ப்யூரிட்டிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேங்குன்னா என்னது, SRM, சிலிசியஸ் மேட்டர், ராக்கி இம்ப்யூரிட்டிஸ், நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ். இதுக்கு பிறகு என்னது, கேங்கு பார்ட்டிகுல்ஸ். இந்த கேங்கு பார்ட்டிகுல்ஸ் வந்துட்டு கரையாதது. சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா இந்த கேங்கு பார்ட்டிகுல் என்ன ஆயிரும், இம்ப்யூரிட்டிஸ் ஃபுல்லாக சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாறி கரைஞ்சிரும். அப்போ கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாறிடும், கசடாக மாறிடும். அதுக்கு பிறகு என்னது, ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், ஃப்ளெக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னது, கால்சியம் ஆக்சைடு. ஃப்ளெக்ஸ் அப்படின்றது என்னப்பா சொல்கிறாங்க, கால்சியம் ஆக்சைடு. இது வந்துட்டு என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சர். அப்போ இது பேசிக் ஃப்ளெக்ஸ். அப்போ இந்த இதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் என்ன அப்படின்னா, அந்த கேங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா டை ஆக்சைடு. அப்போ சிலிக்கா டை ஆக்சைடு என்ன நேச்சர், அசிடிக் நேச்சர். அப்போ இந்த பேசிக் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் அசிடிக் நேச்சராக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் ஆட் பண்ணணும், பேசிக் நேச்சர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த கரையாத கேங்கு பார்ட்டிகிள்ஸை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது கரையக்கூடிய ஸ்லாக்காக மாற்றிடும். அதுக்கு பேர் தான் என்னது, கால்சியம் சிலிகேட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னப்பா சொல்லுவாங்க, ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் மெத்தட் ஃப்ளக்ஸ் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஈஸிலி வீசிபிள் ஸ்லாக் வித் கேங் அண்ட் reducing agents such as carbon monoxide, aluminum is added to the concentrated ore. The mixture is melted
by heating an elevated temperature above the melting point of the metal. In a smelting furnace, the example, the oxides iron can be reduced by carbon monoxide as follows. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அயன் ஆக்சைடை ரிடக்ஷன் செய்கிறதுக்கு அயன் ஆக்சைடை ரிடக்ஷன் செஞ்சு அதை அயனாக மாற்றுறதுக்கு மெட்டல் ஆக்சைடாக மெட்டலாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க? கார்பன் மோனாக்சைடு. அப்போ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃப்ளெக்ஸா கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம்? வெளியில் பற்றிடலாம். கார்பன் ஆக்சைடை வெளியில் பற்றிடலாம். உங்களுக்கு மெட்டல் ஆக்சைடு என்னவா கிடச்சிரும்? மெட்டலாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காப்பர் பைரேட், காப்பரோட இம்பார்ட்டன்ட் ஓர் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? என்னதுப்பா? காப்பர் பைரேட். ஃபார்முலா என்ன? CuFeS2. இது பேர் தான் என்னது? காப்பர் பைரேட். இந்த காப்பர் பைரேட்டை இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் இன் த ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ் இந்த மிக்சிங் ஆஃப் சிலிக்கா அண்ட் அசிட்டிக் ஃப்ளெக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க? இதில் வந்துட்டு சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது. சரிங்களா? அந்த மிக்சிங் அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலிக்கா அப்படின்றது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. உடனே நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஃப்ளெக்ஸ். த ஃபெரஸ் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு டியூ டு த பேசிக் இன் நேச்சர். சரிங்களா? இதுலேருந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுது. இந்த ஃபெரிக் ஆக்சைடு பேசிக் நேச்சர்னால இந்த இடத்துல திரும்ப என்ன ஆட் பண்ணுறீங்க? சிலிக்கா ஆட் பண்ணி இந்த ஃப்ளெக்ஸை கேங்குவோட சேர்த்து அதை என்னவா மாற்றிடுறீங்கப்பா? ஸ்லாக்காக மாற்றிடுறீங்க. சரிங்களா? அப்போ அந்த நேச்சர் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை பொறுத்து நீங்கள் அசிட்டிக் ஃப்ளெக்ஸோ இல்லை பேசிக் ஃப்ளெக்ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் என்னென்னா கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபெரிக் ஆக்சைடை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ்ன்றது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் கன்வெர்ட் இன்ஃபிசிபிள் இம்ப்யூரிட்டிஸ் டு சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ். சரிங்களா? இப்போ காப்பர் பைரேட்டை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிடக்ஷன் செஞ்சு காப்பராக மாற்ற போகிறீங்க. அதுக்கு அந்த எந்த ப்ராசஸ் பயன்படுதுன்னா ஸ்மெல்ட்டிங் அப்படின்ற ப்ராசஸ். இந்த இருக்க காப்பர் பைரேட் ஈக்குவேஷன்ஸ் போட்டு பாருங்கள். காப்பர் பைரேட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் என்னதுப்பா? ஃபெரிக் சல்ஃபைடு, காப்பர் சல்ஃபைடு அண்ட் SO2 அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அந்த காப்பர் பைரேட் இருக்குது பார்த்தீங்களா? காப்பர் பைரேட்டோட ஃபார்முலா என்ன? CuFeS2. இதோடு நீங்கள் என்ன சேர்க்குறீங்கப்பா? ஆக்சிஜன் சேர்க்குறீங்க. ஆக்சிஜன் சேர்த்திங்கன்னா இதுவும் சேர்ந்து ஃபெரிக் சல்ஃபைடாக மாறிடுது. ஐ மீன் FeS. இதுவும் சேர்ந்து திரும்ப காப்பர் சல்ஃபைடாக மாறிடுது. திரும்ப இதுவும் சேர்ந்து என்ன மாறிடுது? SO2 மாறிடுது. அதான் ஃபஸ்ட்டு பேலன்சிங் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபார்ம் பண்ண ஃபெரிக் சல்ஃபைடை ஆக்சிஜனோட சேர்த்து ஃபார்ம் பண்ண ஃபெரிக் சல்ஃபைடை நீங்கள் எதோட சேர்க்கணும்ப்பா? ஆக்சிஜனோட சேர்த்து என்னவா மாற்றிடுறீங்க? ஃபெரிக் ஆக்சைடாக மாற்றிடுறீங்க. ஃபார்ம் பண்ண ஃபெரிக் ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளுக்கு தேவையில்ல ஃபெரிக் சல்ஃபைடு, நம்மளுக்கு தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது தேவையில்ல? ஃபெரிக் சல்ஃபைடு நம்மளுக்கு தேவையில்ல. அந்த ஃபெரிக் ஆக்சைடோட நீங்கள் சிலிக்கா போட்டு ஸ்லாக்காக மாற்றி இதை ஃபுல்லாக இம்ப்யூரிட்டிஸாக மாற்றிடுறீங்க. அப்போ எது மட்டும்ப்பா ரிமைனிங் இருக்குது? காப்பர் சல்ஃபைடு மட்டும் இருக்குது. Cu2S மட்டும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்தராக, சரிங்களா? ஃபர்தராக ஆக்சிஜனோட சேர்த்து ரிமூவ் பண்ணிங்கன்னா, ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணிங்கன்னா இதுவும் சேர்ந்து என்ன மாறிடும்? SO2 போயிடும். இப்போ இந்த Cu2வும் ஓவும் சேர்ந்து என்ன மாறிடும்? Cu2O மாறிடும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? சல்ஃபைடு ஓரை என்ன ஓரை மாற்றிருக்கோம்? காப்பர் சல்ஃபைடு அப்படின்ற ஓரை என்ன ஓரை மாற்றிருக்கோம்? காப்பர் ஆக்சைடாக மாற்றிருக்கோம். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுப்பா? ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ரோஸ்டிங். அதான் பண்ணியிருக்காங்க. காப்பர் சல்ஃபைடை ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாறிடுது? பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கே. இந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்துடும்னா Cu2O வந்துரும்ப்பா. பழைய புக்கு இது, அதனால் மிஸ்டேக் இருக்குது. Cu2S ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது என்ன மாறிடுதுப்பா? Cu2O மாறிடுது ப்ளஸ் SO2. ஃபார்ம் பண்ண Cu2Oவோட இன்னும் எக்ஸ்ட்ரா காப்பர் சல்ஃபைடை சேர்த்து உங்களுக்கு என்ன கிடச்சிருது? காப்பர். சரிங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட்டுக்கு ஃபஸ்ட்டு காப்பர் பைரேட்டை ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது SO2 வெளியில் போயிடும், ஃபெரிக் சல்ஃபைடு வெளியில் போயிடும், காப்பர் சல்ஃபைடு வெளியில் போயிடும். அந்த ஃபார்ம் பண்ண ஃபெரிக் சல்ஃபைடை நீங்கள் ஃப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? திரும்ப அதை ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணி அந்த ப்ராசஸ் தனியாக போகும். அப்போ காப்பர் சல்ஃபைடு இருக்குது பார்த்தீங்களா? Cu2S. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த Cu2S ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணிங்கன்னா காப்பர் ஆக்சைடாக மாறும். ஃபார்ம் பண்ண காப்பர் ஆக்சைடு வந்துட்டு என்ன மாறிடுது? காப்பர் சல்ஃபைடோட சேர்க்கும் போது உங்களுக்கு காப்பர் கிடச்சிரும். சரிங்களா? Identified it has blistered appearance due to the evaluation of SO2. இங்கே வந்துட்டு இந்த காப்பர்
ஆக்சைடோட வந்து காப்பர் சல்ஃபைடோட போடும்போது காப்பர் ஆக்சைடை காப்பர் சல்ஃபைடோட போடும்போது என்ன கேஸ் லிபரேட் ஆகுதுப்பா? SO2 கேஸ் லிபரேட் ஆகுது. SO2 கேஸ் லிபரேட் ஆகிறனால அது அந்த காப்பர் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளம் மாதிரி இருக்கும். அது அந்த பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னால் மேலே வந்துட்டு ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைடு and it is blistered appearance due to the evaluation of SO2 gas is formed in this process. This copper is called என்னதுப்பா? blistered copper. இப்போ blistered copperல என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 98% காப்பர் இருக்கும். 2% என்ன இருக்கும்ப்பா? இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். புக்கில் கொடுக்கல. 98% காப்பரும் பியூர் காப்பரும் 2% ஒன்லி என்ன இருக்கும்? இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த காப்பருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பிளிஸ்டர்டு காப்பர். இப்போ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ஆட்டோ ரிடக்ஷன்? நம்ம ரிடக்ஷன் பார்த்தோம். பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது, மெட்டல் சல்ஃபைடாக மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோ ரிடக்ஷன்னா டைரெக்டாக என்னதுப்பா? ஓரை டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் பண்ணுறது? மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது வித்தவுட் நீட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்ல. ஜஸ்ட்டு ஹீட் பண்ணணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னிலையில். அப்போ ஆக்சிஜன் முன்னிலையில் ஹீட் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னாடி ஹீட் பண்ணால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ரோஸ்டிங். சரிங்களா சார்? ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ரோஸ்டிங்னா ஹீட்டிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் grooved metal. In such cases using reducing agent is not necessary. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவை கிடையாது. ஓரை ஆக்சிஜனோட போட்டு நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். ஓரை எதோட போட்டு ஹீட் பண்ணால் போதும்? ஆக்சிஜனோட போட்டு ஓரை ஆக்சிஜனோட போட்டு ஹீட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்ப்பா? க்ரூவ்டு மெட்டல், இம்ப்யூரிட்டி உள்ள மெட்டல் கிடச்சிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எதுக்கு சார் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல மெட்டல் ஆக்சைடோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா +2ன்னு வரும். இந்த இடத்துல என்னப்பா வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிறனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ரிடக்ஷன். இந்த இடத்துல வித்தவுட் நீட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட்னால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஆட்டோ ரிடக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மெர்க்குரி சல்ஃபைடு சின்னப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓரோட பேர். சின்னப்பார் எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டலும் SO2 கேஸும் கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? நான் கேட்டிருக்க கொஸ்டின் கொஞ்சம் டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.